வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய 45வது பாகமும் ஏகநாதனுடைய 10வது பாகமும் பார்க்க போகிறோம். நமக்கு ஏகநாதரை பற்றி நன்னா தெரியும். அவர் ஒரு கருணை மிக்கவர். அதோடு எல்லா ஜீவன்களிடத்திலும் அன்பு செலுத்துபவர். அது மட்டுமல்லாமல் அவ்வளவு பேருக்கும் தன்னுடைய கருணையாலேயே அவர்களுக்கு தன்னுடைய அன்பை அள்ளி கொடுப்பவர். பார்க்கும் அனைத்திலும் இறைவனையே பார்ப்பவர் அவர். அப்பேற்பட்ட குணங்கள் கொண்டவர். அதை தன்னுடைய வாழ்க்கையில அவர் அப்படியே நடத்தி கொண்டும் இருக்கார். அவருடைய குறிக்கோள்கள் அப்படின்னு சொன்னாக்கா, விச்சார், உன்னுடைய எண்ணங்களில் தூய்மை, பியூரிட்டி இன் யுவர் தாட்ஸ். அடுத்தது உச்சார், பேச்சுக்களில் தூய்மை, பியூரிட்டி இன் யுவர் ஸ்பீச். தென் ஆச்சார், அதன்படி நீ நடப்பது. என்ன நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே சொன்னார் வள்ளுவர். அதுபடிதான் அவர் நடந்துட்டு இருக்கார். தன்னுடைய குரு கிட்ட என்ன கத்துண்டாரோ அதுபடியே. ஸோ அவருடைய வாழ்க்கையில அதெல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு உதவித்துன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போமா? முதல்ல ஒரு 4 திருடர்கள் வர அவருடைய வீட்டுக்கு. அவர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இந்த வீட்டில் நிறைய பணம் இருக்கும், நம்ம ஏன்னா ஏகப்பட்ட அன்னதானம் செய்கிறார் அவரு, நிறைய பணம் இருக்கும், கொஞ்சம் திருடின்னு போனால் கூட ரொம்ப நாள் நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிறதுனால அவள் வந்துடுறா. ராத்திரி வரும்போது அவர் தன்னுடைய பூஜை அறையில் இருக்கார். சாதாரணமாக அவங்க வந்திருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது. பூஜையில் இறைந்தவர் அவர் ஏதோன்ட்டு கண்ணை திறந்தாரா, தவறான எண்ணங்களோடு அவர் எதிர வந்ததுனால அவர்களுக்கு கண் பார்வை போய்விட்டது. அவ்வளோதான். என்ன ஆகும் ஒரு மனுஷர்களுக்கு கண் பார்வை இல்லை, அதுவும் இந்த மாதிரி ராத்திரி திருடுறவளுக்கு கண் பார்வை இல்லைன்னாக்கா உடனே அல்லறி அடிச்சுக்க அவர் தன்னுடைய வாத்சல்யத்தால அவர்களுக்கு நன்புத்தி சொல்லி தன்னுடைய சக்தியால அவர்களுக்கு பார்வையும் அவர் கொடுத்தாரு. கொடுத்ததோடு இல்லாமல் அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கீழ்மையாக வாழக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி அதற்கு பிறகு அவர்களும் இனி வாழ்நாளில் இந்த மாதிரியான ஒரு இழி செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக ஒரு சரித்திரமானது சொல்கிறது. எதனால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருடைய நம்பிக்கை தான். எல்லார்கிட்டையும் அன்பை கொடு, அது கண்டிப்பாக எதிராளியை மாற்றும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அடுத்தது என்ன பார்க்கலாமா? காசிக்கு போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி எங்கேயோ இதை படிச்சிருக்கோம், இந்த காசிக்கு போகிறத பற்றி. எப்படின்னா, ஒருத்தர் காசிக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு நேராக ராமேஸ்வரத்தில் போய் அங்கே இருக்கிற ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். மறுபடியும் அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துண்டு தீர்த்தத்தில் இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு நேர காசி விஸ்வநாதருக்கு போய் அபிஷேகம் பண்ணாதான் ஒரு பூர்த்தி. அதே மாதிரி இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து யாராவது கிளம்பினா ராமநாத சுவாமியை சேவிச்சுட்டு அங்கேருந்து இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துன்னு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு கங்கா தீர்த்தத்தை எடுத்துன்னு மறுபடியும் அபிஷேகம் பண்ணாதான் ஒரு வட்டம், அது ஒரு சைக்கிள் அல்லது அந்த புனித யாத்திரையானது பூர்த்தியாகும். சும்மா ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு விட்டுறது, இல்லை காசிக்கு போனவளுக்கு ராமேஸ்வரம் போகணுன்னே தெரியாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். சரி, இதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டால், நமக்கே தெரியும் இவர் 2 வாட்டி காசிக்கு போயிட்டு வந்துட்டார் அவர். ஆனால் ஒரு வாட்டி கூட என்ன ராமேஸ்வரம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து. சரின்ட்டு என்ன பண்ணிட்டார், நேராக போய் அவரோட கிராமத்தில் தான் எல்லாரும் அவளோட சேர்ந்துப்பாள் எல்லாரும். ஸோ அவரோட சேர்ந்துட்டாச்சு. கிராமத்தில் இருக்கிறவள் எல்லாருமா சேர்ந்து பைட்டனை விட்டு அந்த நாளில் இந்த பாத்திரத்தை கட்டிட்டு போனோம், இந்த சின்னதாக ஒரு குக்கர் எடுத்துன்னு போனோன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே சத்திரங்கள் கட்டி வச்சிருப்பா, சத்திரத்தில் தங்கலாம், சத்திரத்தில் சாப்பாடு போடுவா. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரா, ஒரு புண்ணிய காரியமாக அதை நினச்சா வா செய்வா. இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறவாளுக்கெல்லாம் முன்ன பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போகிறவாளுக்கு. அதனால என்னாச்சு, சரின்னு இவர் தீர்த்தத்தை மட்டும் எடுத்துட்டு பஜனையை பாடிட்டு கிளம்பிட்டா. சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் பாருங்க. ஊர் முனைக்கு கூட போயிருக்க மாட்டா. எப்பவுமே இந்த ஊர் முனையிலலாம் ரொம்ப வீடுகள் இருக்காது, ஊருக்குள்ளதான் நெருக்கமா இருக்குமே தவிர வெளியில இன்னும் ரொம்ப இருக்காது. அப்படி நடக்கிற தூரம் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்க ஒரு கழுதை தாகத்துல அப்படியே தவிச்சுட்டு இருக்கு. அவளுக்கு பாக்குறவளுக்கு தெரியறது இது தாகத்துல தவிக்கிறதுன்னு. யார் கையிலயும் வாட்டர் பாட்டில் கிடையாது இல்லையா, தண்ணீர்லாம் எடுத்துட்டு வரல. அதனால என்ன அது இவருக்கு பொறுக்குமா? மற்றவள்லாம் என்ன பண்றது, பாவம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டே அவர் தலைப்பட்ட போது இவர் அப்படிலாம் விட்டுடு வரான்னு நோ நோ நோ. அவர் என்ன பண்ணாரு,
தீர்த்தத்தை தன் கையில காசி தீர்த்தம் இருக்கு, அதை கொடுக்க முயற்சி செஞ்சாரு. மற்றவாழ்லாம் இல்லை, நீ எப்பவுமே இப்படிதான் இருக்க, என்னமோ புரட்சி பண்றேன்ட்டு நல்லது காசி தீர்த்தத்தை யாராவது கழுதைக்கு கொடுப்பாளா? அவருக்கு அது கழுதையாவே தெரியல, அது ஒரு கடவுளாவே தான் அவர் கண்ணில் படுறது. ஏன்னா அவருடைய குறிக்கோள் அப்படி. அவர் என்ன பண்றாரு, சரி நீங்கெல்லாம் கிளம்புங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பதிலே சொல்லலை. அவர் தன் காரியத்தில் கண்ணாயினார். அதனால அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த கழுதைக்கு கொடுக்க போறா. அவ 2 அடி கூட எடுத்திருக்க மாட்டாள் இல்லையா? அதுக்குள்ளேயுமே கழுதைக்கு தீர்த்தத்தை கொடுத்தாச்சு. கழுதை இடத்துல இப்ப என்ன இருக்கு தெரியுமா? சாக்ஷாத் சிவபெருமான் இருக்கார். இவரால மற்றவர்களுக்கும் தரிசனம் கிடைத்தது. இந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஒருத்தரால எத்தனை பேருக்கும் தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிறத ஜனாபாய் கதையில படிச்சிருக்கோம், சூர்தாஸ் கதையில நிறைய படிச்சிருக்கோம். அந்த மாதிரியாக அத்தனை பேருக்கும் கிடைச்சது. இன்னைக்கும் அந்த ஊர் பைத்தன், அந்த ஊரினுடைய எல்லையில கதானா கழுதை, கதேஸ்வரன் சிவன் கோவில் அங்கே இன்றைக்கும் இருக்கிறது. இது எதற்காக? சிவபெருமானே வந்து ஆமாம் எல்லாத்திலையும் எல்லா உயிரிலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதே மற்றவர்களுக்கு சொல்வதற்காக தான். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எதுக்காக இதை இறைவன் தானா செய்யறத விட்டுட்டு என்னத்துக்காக இவர் மூலமெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நான் போன வாரமும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த வாரமும் மறுபடியும் சொல்றேன். என்ன இப்போ இவர் பிறந்தாரே பகவத் ராமானுஜர், ஏன் பிறந்தார் அப்படின்னு கேட்டா, பெருமாள் வந்து தானே கிருஷ்ணனா ராமனா 10 அவதாரம் எடுத்து பகவத்கீதையை சொல்லி எல்லாம் பண்ணார். ஆனா மக்கள் யாரும் அவ கிட்ட நெருங்கல, அப்படியே தூரத்தோடயே இருந்துட்டா. அடுத்தது பெரிய பெரிய ஆழ்வார்கள் எல்லாம் அனுப்பினா, அந்த ஆழ்வார்கள் என்ன பண்றா, வந்து அப்படியே கடவுள் மேலேயே ஆழ்ந்து போய், நாயன்மார்கள்லாம் கடவுள் மேல ஆய்ந்து போய் அவ தேவாரம் திருவாச்சகம் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படி கொடுத்துட்டே போனாலே தவிர யாருமே வந்து இந்த மக்களோட இல்லை. அதனால தான் இந்த மாதிரியான ஆச்சாரியர்களை அனுப்புறது. ஆச்சாரியர்கள்ங்கிறது அறிவில் மேம்பட்டவர்கள், ஆனால் வாழ்க்கை சாதாரண மனிதன் மாதிரி வாழறதுனால மக்கள் வந்து இந்த சாதாரண மனிதனுக்கே இறைவனுடைய அருள் இப்படி இருக்கே, நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே, எனக்கு மட்டும் ஏன் இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதற்காக இறைவன் எப்பவுமே இந்த மாதிரியாக தன்னுடைய அடியார்கள் மூலமாகத்தான் எல்லாத்தையுமே அவர் செய்வதுண்டு. அப்படிதான் இந்த நிகழ்ச்சியும் நடந்தது. கொடுத்து போன மக்கள் எல்லாம் வெட்கி தலை குனிந்தார்கள்னு சொல்லவும் வேண்டுமா? அப்படியாக ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். அவருடைய வீட்டு கொஞ்சம் தூரத்துல கவர்மெண்ட் பிரிசன் அப்படின்னா என்ன, அரசாங்க சிறைச்சாலை இருந்தது. அதுல ஒரு முரடன், அந்த முரடன் இருக்கானே, அவனுக்கு கத்தல் அமக்களம் எக்கச்சக்கமா திருடி இருக்கான். அதனால அவனை பிடிச்சு கொண்டு போட்டா அடங்கவே இல்லை. அவனால மற்ற சிறை கைதிகளுக்கு எல்லாம ஆபத்து. தனியா ஒரு ரூம்ல போட்டு அவனுக்கு கையில காலில் எல்லாம் விலங்க போட்டுட்டான். அவன் அந்த கத்தி 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 தீக்கிறான். அப்புறம் ஒரு நிலைமையில அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம என்ன கத்தினாலும் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, அதனால எதுக்காக கத்தணும் அப்படின்ட்டு. எப்போ ஒருத்தன் கத்துறத நிறுத்துறானோ அப்பதான் அவனை சுத்தி இருக்கிற சப்தங்கள் அவனுடைய காதுல விடும் இல்லையா? அதனால அவன் சத்தத்தை நிறுத்தின உடனே என்னாச்சு, அவனுக்கு ஏக்கநாத் வீட்டிலேருந்து வர்ற அந்த சங்கீதம், அந்த பஜனை சப்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. பார்த்துக்கோங்க, இவ்வளோ நாள் அவனுக்கு கேட்கல. ஆனா அவன் எப்போ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கான். எந்த ஏக்கநாத்தினிடத்தில் வருபவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு புண்ணியம் செய்து தானே வந்திருக்கிறார்கள் இல்லையா? அதனால அவன் புண்ணியம் செஞ்சிருக்கான். அவன் காதல விடறது கேட்டுண்டே இருக்கான். நாமத்தை போல சிறந்தது எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட நாமத்தினால அவருடைய மனமாது உருகி அமைதியா போயிடுறான். உடனே சிறை அதிகாரிகள்லாம் பாவம், அவன் ரொம்ப காலமா இருக்கான், கை காலெல்லாம் ஏகமா புண்ணு வந்திருக்கு, அதனால இனிமே அவனால எந்த துன்பமும் நமக்கு வராது, அவனை கட்டி விட்டுடலான்னு கட்டி விட்டுறா. அவனை அமைதியா இருந்துட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன ஆறான், தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு நேரா அந்த குரல் வந்த இடத்துக்கு தான் போறான். ஏக்நாத் பாக்குறாரு, இவன் கை காலெல்லாம் புண்ணு. உண்மையை சொல்றான் அவர்கிட்ட, நான் திருடன், இந்த மாதிரி இருந்தேன், தப்பிச்சு வந்துட்டேன்ட்டு. சரின்னா அவர் எப்படி இருப்பாரு, என்ன அவருடைய சுபாவம் நமக்கு தெரியும் இல்லையா? முதல்ல நேர சிறைசாலை அதிகாரிகள்கிட்ட போய், இந்த மாதிரி என்கிட்ட தான் இருக்கான், அவனை நான் கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை, சரி பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு முதல்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னா அரசாங்க பொல்லாப்பு கூடாது. அதுக்கப்புறம் நேரம் வந்து அவனுக்கு நல்ல ஒரு வைத்தியங்கள்லாம் கொடுத்து, அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து, பசிக்கு உணவு கொடுக்கும் போதே காதலே நாமங்களை சொல்லி 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 அவன் வந்து நல்ல ஒரு மனிதனாக மாறினான். அதுக்கப்புறம் என்ன ஆறுது,
போறான், மறுபடியும் சிறைச்சாலைக்கே போன போது இவனால் இனி எந்த காரணத்தினாலும் தவறு செய்ய முடியாதுங்கிறதுனால நிறைய தண்டனையை அவன் அனுபவிச்சுட்டான்றதுனாலையும் அவனை விடுதலை செய்துடுறா. இவரோட வீட்டிலேயே இருந்து இவருடைய வீட்டிலேயே பஜனைகள் செய்து இவரோட வீட்டிலேயே வாழ்ந்து அவன் கடைசியாக தன்னுடைய நற்கதியை அவன் அடைந்தான் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் நடக்கிறது. இதுவும் அவருடைய அந்த கருணையால தான் நடக்கிறது. அடுத்து இல்லைன்னா எப்படி எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் இல்லையா? அதனால அடுத்தது பிரம்மராட்சசனுடைய கதை. இந்த பிரம்மராட்சசன்கிறது யாருன்னா பிராமண பிறவிகள். முற்பிறவியில் தன்னுடைய வேதத்தை வித்து பணம் சம்பாதித்தாலோ தவறான முறையில் வேதத்தை யாராவது உபயோகப்படுத்தினாலோ அவர்கள் பிரம்மராட்சசராக மறு ஜென்மத்தில் ஆவார்கள். அவர்களுக்கு தங்களுடைய எல்லா வேதங்கள் அறிவெல்லாம் இருக்கும், ஆனா அந்த ராட்சசனுடைய முறைப்படி தான் வாழ்க்கை இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு ராட்சசனுக்கு தன்னுடைய நிலைமை புரியுறது. ஏக்நாத் கிட்ட வராரு, உன்னுடைய புண்ணியத்துல கொஞ்சோண்டு எனக்கு கொடு, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு. இதே தானே நம்பாடுவான்னு சொன்ன பிரம்மராட்சசன் நம்பாடுவான் கிட்ட போறான். நம்பாடுவான் போறாரு, வருஷம் எங்க போவார் அவரு? கைசிக பாடிக்கொண்டு ஏகாதசிக்கு திருக்குறுங்குடிக்கு நம்பியை பார்க்க போவாரு. அந்த பெருமாள் பேர் நம்பி. அவரை பார்க்க போவார் இல்லையா? அப்ப இவர் சொல்றாரு, நான் எந்த புண்ணியத்துக்காகவும் இதெல்லாம் நான் பண்ணல, ஆனா உனக்கு நான் நற்கதியை சொல்றேன், நாமத்தை சொல் அப்படின்னு சொல்லவும் அவன் நாமத்தை சொல்லி 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 நற்கதி அடைந்தான் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். அடுத்தது கடைசியா ஒரு வேலைக்காரி இருக்கு. அப்பாவும் அவளுக்கு ரொம்ப ஏழை, ஆனா ஒரு புள்ள குழந்தை இருக்கு. அந்த குழந்தை சரியான சாப்பாட்டு மேல மட்டும்தான் ருசி, வேற எதுலையுமே அவனுக்கு ருசியே கிடையாது. படிப்பு ஒன்றும் கிடையாது, விளையாட்டு ஒண்ணுமே கிடையாது. யாரோ வேலை செய்யற வீட்டுல ஒரு நாள் ஒரு பூரண புளியை கொடுத்துட்டான் அவனுக்கு. இந்த பூரண் புளிங்கிறத நம்ம ஏற்கனவே ஞானதேவ மகாராஜ் கதையில படிச்சிருக்கோம். இந்த பூரண் கோழியை படிச்ச உடனே கொடுத்த உடனே அது சாப்பிட்டுட்டோம், ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்னும் வேணும்னு அப்படி அழறுது. இவருடைய வீட்டுல தினம் மத்தியானம் பூரண் புளி தரா அப்படிங்கறத அந்த அம்மாவுக்கு காதுல விழருது. பாவம் கிரிஜாபாய் தினம் பண்ணுவா போல இருக்கு. அதனால அங்க கூட்டுன்னு விடுறா இந்த வேலைக்காரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போமா? இந்த வாரம் நிறைய நாள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நான் அடுத்த வாரம் கடைசி வாரமாக பூரணம் செய்வோம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.